கீழடியில் மேற்கொண்ட அகழாய்வு தொடர்பான அறிக்கையை வெளியிட மத்திய அரசுக்கு உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. கீழடியில் நடைபெற்ற 2 கட்ட அகழாய்வு குறித்து 982 பக்கம் உள்ள அமர்நாத் ராமகிருஷ்ணன் அறிக்கையை வெளியிட உத்தரவிடக் கோரியும் வழக்கு தொடர்ந்திருந்த சூழலில் தற்போது கீழடி அகழாய்வு அறிக்கை குறித்து அதனை வெளியிட உத்தரவு பிறப்பித்திருக்கிறது உயர்நீதிமன்ற மதுரை கிளை. இது குறித்த கூடுதல் தகவல்களோடு செய்தியாளர் சந்திரன் இணைப்பில் இருக்கிறார். சந்திரன், இது குறித்த கூடுதல் தகவல்கள் வழங்கலாம். கீழடியில் நடைபெற்ற 2ஆம் கட்ட அகழாய்வு குறித்து 982 பக்கம் உள்ள அமர்நாத் ராமகிருஷ்ணன் அறிக்கையை வெளியிட உத்தரவிடக் கோரிய வழக்கில் கீழடி அகழாய்வு அறிக்கையை வெளியிட உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவை பிறப்பித்திருக்கிறது. அகழாய்வு தொடர்பான அறிக்கையை 9 மாதங்களில் வெளியிட உத்தரவிட்டு வழக்கு முடித்து வைக்கப்பட்டிருக்கிறது. கீழடியில் நடைபெற்ற 2ஆம் கட்ட அகழாய்வு குறித்து 982 பக்கம் உள்ள அமர்நாத் ராமகிருஷ்ணன் அறிக்கையை வெளியிட உத்தரவிடக் கோரிய வழக்கில் உயர்நீதிமன்ற மதுரை கிளை அந்த அறிக்கையை வெளியிட உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. இது குறித்த கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் சந்திரன் இணைப்பில் இருக்கிறார். சந்திரன், இது குறித்த கூடுதல் தகவல்களை வழங்கலாம். வணக்கம். கீழடி நடைபெற்ற 2ஆம் கட்ட அகழ்வாய்வு குறித்த 982 பக்கம் அமர்நாத் ராமகிருஷ்ணன் அறிக்கை வெளியிட உத்தரவோடு மனு தாக்கல் செய்யப்பட்டது. இந்த மனு மீது விசாரணையில் 9 மாதங்கள் கீழடியில் மத்திய அரசு மேற்கொண்ட அகழ்வாய்வு தொடர்பான அறிக்கை வெளியிட உயர்ந்த மதுரை கிளை உத்தரவுள்ளது. மதுரையை சேர்ந்த பிரபு என்ற மதுரை கிளை 14 மனு தாக்கல் செய்தார். அது சிவகங்கை மாவட்டம் கீழடியில் 2013 ஆண்டு முதல் 2016 ஆண்டு வரை மத்திய அரசு அகழ்வாய்வு பணியை அமர்நாத் ராமகிருஷ்ணன் மேற்கொண்டார். இந்த அகழ்வாய்வின் போது 50,000க்கும் மேற்பட்ட பழமை வாய்ந்த பொருட்கள் கிடைத்தன. இந்த நிலையில் திடீரென அமர்நாத் ராமகிருஷ்ணன் பணியிட மாற்றம் செய்யப்பட்டார். அதைத் தொடர்ந்து ஸ்ரீராமன் என்பவர் கீழடி தொல்லியல் பொறுப்பாளர் தெரிவிக்கப்பட்டு 3ஆம் கட்ட அகழ்வாய்வு முறையான கண்டெடுப்பு பிரிவில் இல்லை என தெரிவித்தார். எனவே முதல் 2 கட்ட கீழடி அகழ்வாய் அறிக்கை மத்திய அரசு தொல்லியல் அறிந்த அமர்நாத் ராமகிருஷ்ணன் தாக்கல் செய்துள்ளார். இதை வெளியிட வேண்டும் என கூறியிருந்தார்.